ஷே பிரம்மா மத்திய அரசு நீதிமன்றம் அமைப்பு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. மத்திய அரசு நீதிமன்ற கோட்டார அமைக்கக்கூடிய கணக்கில் மத்திய அரசுன்னு வச்சுருக்கான். அரசியல்வாதி ஷட்டிப்பே பிரதமர் அதனால் மண்டையில் விட்டு கசக்கி புழிஞ்சி எடுக்கணும், தலைகீழ தொங்க விடணும்ப்பா. 10 நாளைக்கு தொங்க விட்டு ஆட்டணும். குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், மந்திரி எல்லா பேரும் தலைகீழ தொங்க விட்டு ஆட்டணும். அப்போ நீதிமன்றம், மத்திய அரசு நீதிமன்றம் நியமிக்கிற கணக்கு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, டெல்லியிலேருந்தே நியமிப்பாங்க தமிழ்நாடு வரைக்கும். இதே கணக்கு புரியுதா? சர்ச்சி கோட்டார் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கருப்பு ஆடையில் இளம்பச்சம்பளம் கனியை வீசி எறிஞ்சிட்டார் மந்திரத்தால். இப்போ நீதிபதி சர்ச்சைக்கு கோட்டாருக்கு குளப்படி வரும், நீதிமன்றம் சிக்கல் வரும், நீதிமன்றம் அலற விடுவோம்னாரா. அப்போ அந்த ஆடையை பிடிக்காரு. கட்டின ஆடை, கட்டி போகிற ஆடை, உட்காந்து பார்க்குற ஆடையை உட்காந்து அந்த ஆடையை கணக்கு முடிக்கணும்ல. சுத்தமாக தூயமாக கடவுள் உட்காந்துட்டார். அதே மாதிரி தான் கோர்ட்டு எல்லா நீதிமன்றத்திலும் சுத்தமாக தூயமாக உட்காரணும். இதுதான் கணக்கு. அப்போ அந்த ஆடையை முடித்தாதான் வரும், கணக்கு வரும்ல. எல்லாம் பெரிய சிக்கலப்பா. என்னப்பா 8 நாட்டு சரி நீ என்ன செய்த? நீயும் போய் எல்லா கோட்டாருக்கு, வழக்கறிஞர்களுக்கு அந்த ஆடையில் நீ ஒருக்கா எரிஞ்சிரு. 8 நாட்டு சரி எரிஞ்சு என்ன இருக்கும்? ஆணுக்கு பெண்ணும். அந்த ஆடையில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டார் நீதிமன்ற கோர்ட்டில். எல்லாம் அரசியல்வாதி கப்புன்னு மாட்டுவான், 10,000 கோடி உள்ளே மாட்டுவான், 2ஆம் நம்பர் திரிக்கிறவன் மாட்டுவான், அனைத்தும் உள்ளே மாட்டுவான். கணக்கு போட்டாச்சுப்பா. இந்த கணக்கு இப்போ வீசுவார். இவருக்கு டைம் போட்டார், அவர் அந்த டைம் வீசிக்கிட்டே இருப்பார். இப்போ டைம் நம்ம போட்டுக்கொண்டே இருக்கோம். கணக்கு பட்டியல் எல்லாம் சுற்றி வரைந்து நம்ம நீதிமன்ற கோர்ட்டில் சிவில், கிரிமினல், ஒரிஜினல், டூப்ளிகேட்டு எல்லாம் ஆடுதானா வெளியில். நம்ம ஒரிஜினல் எல்லாம் டூப்ளிகேட்டை எல்லாம் போட்டு உள்ளே பிடிச்சி போடுற கணக்கில் நம்ம கணக்கு விட்டோம்னா அந்த கணக்கில் உள்ளே மாட்டுவோம். பஞ்சாயத்து போர்ட்டில் 2 எப்படி பஞ்சாயத்து போர்ட் பிரித்து வச்சுருப்பான் இந்த கிராமத்துக்கு, சிட்டிக்கு. அது நீதிமன்ற கோர்ட்லேருந்து இனிமேல் கெட்டிடத்தை நுப்பாட்டா கெட்டினேன்னா உள்ளே தூக்கி போட்டுரும். அந்த கணக்கு இனிமேல் வரும். ஏற்கனவே வந்துருச்சு. நான் அடுத்தாப்புல ஊருக்கு ஆட்டி விட்றப்பா. ஆட்டி விட்டேன்னா அது நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே நுப்பாட்டா உள்ளே தூக்கி போட்டு கோர்ட்டாரே நாங்கள் அவங்களும் சொல்லுவாங்க, ஆணுக்கு பெண்ணுக்கும் வெதரை கசக்கி விட்ருவோம்டா. கடவுள் சொத்தை பாழாக்கியாடா, கடவுள் சொத்தை அழிக்காதீடா, கடவுள் விவசாயத்தை கொடுத்த விவசாயத்தை அழிக்காதீடான்னு அந்த வார்த்தை வழி இனிமேல் நாக்கால் விடுவாங்க. கூடிய சீக்கிரம் விடுவாங்க, மிதிக்கையும் செய்வாங்க. அந்த மாதிரி விட்டுருவார். ஏன்னா ஆடையில் எலுமிச்சம்பழம் கனி எரிஞ்சாச்சுன்னா சூட்டிப்பாக இருக்கும்ல. கடவுள் கொடுத்த பவரால் இப்போ விளையாட்ட போகிறப்பா. முக்கால் சத்தியம், நீதி நியாயம் தர்மம்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுட்டான். அது தர்மம் இவர் எல்லாம் அழிச்ச அப்புறம் தான் தர்மம் கொடுப்பாரு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோட்டார் நீதிபதி சர்ச்சை ஆணு பெண்ணும், வழக்கறிஞர்களுக்கு கோட்டார்களுக்கு நீதிபதி சர்ச்சை ஆணுக்கு பெண்ணுக்கும், வழக்கறிஞர்களுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் இளம்பச்சம்பழம் கனி அந்த கருப்பு ஆடையில் சுற்றி எரிஞ்சிட்டார். போச்சு சிக்கல் பயங்கரமாக இருமாப்பா. முக்கால் சத்தியம்.